Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I am very glad to be with you this morning. இந்த காலையில் உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. Thank you for all of you came and cooperated and helped in the Irumbuliyur convention. இரும்பு நடந்தான கன்வென்ஷனுக்கு அநேகர் வந்து உதவி செய்தீர்கள். அதற்காக நாங்கள் மிகவும் நன்றியோடு இருக்கிறோம். Also one reason I came here to thank you for praying for me when I was sick. நான் இங்கே வந்ததுன்னு ஒரு நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்லும்படியாக தான். நான் வியாதியாக இருந்த நேரத்தில் நீங்கள் எனக்காக ஜெபித்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி. I know because of all your prayers and God's grace, I am still standing here. உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தினாலும் தெய்வத்துடைய இரக்கத்தினாலும் நான் இன்று உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். I know you will continue to pray for us. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I am glad that God, the small group is growing. இந்த சிறிய கூட்டமானது வளர்ந்து கொண்டிருக்கிறபடினால் நான் தெய்வத்துக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறேன். Maybe next time if the Lord allows me to come, I hope the place will be full. அடுத்த தடவை தேவன் இங்கே வரும்படியாக எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் வரும்பொழுது நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஹால் முழுவதும் நிரம்பி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். I am glad how, although it's a group, small group, I am very glad to see how the Spirit of God is moving here. இந்த சிறிய கூட்டம் இருந்தாலும் சிறிய கூட்டமாக நீங்கள் இருந்தாலும் கூட எப்படி தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். I know God is going to bless you more and more. தேவன் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். And most of you are able to fast and pray in these days. We are glad about that. இந்த உபவாச நாட்களிலே அநேகரால் உபவாசி ஜெபிக்க முடிந்தது. அது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. You know, all over the world this week, our churches, their fasting prayer was going on. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? இந்த உபவாச வாரத்தில் முழு உலகத்தில் இருக்கிற நம்முடைய சபை உபவாசித்து ஜெபித்தது. And I heard so many children fasted and prayed. பல இடங்களில் நான் கேள்விப்பட்டேன் பிள்ளைகளும் கூட உபவாசித்து ஜெபித்தார்கள். Because they were also anxious to receive God's blessing. ஏனென்றால் அவர்களும் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சையாக இருந்தார்கள். We thank you for all your unity and love in this church. இந்த சபையில் இருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் மத்தியில் இருக்கிறதான ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். We will turn to Romans chapter 1 verse 4. ரோமர் எழுதின ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். In English, declared to be the Son of God with power according to the Spirit of holiness by the resurrection from the dead. மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரிழந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். By the resurrection, you know what is proving. உயிர்த்தெழு மூலமாக எந்த காரியம் நிரூபிக்கப்படுகிறது? Jesus was raised by the Holy Spirit from the grave. கல்லறையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதுதான் நிரூபிக்கப்படுகிறது. But here it says he was raised by the Spirit of holiness. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியின் பரிசுத்தத்தினாலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமுள்ள ஆவியினால். So Holy Spirit is different from Spirit of holiness. பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்தமுள்ள ஆவிக்கும் அது வித்தியாசங்கள் உண்டு. We all may receive the Holy Spirit, but we may not have the Spirit of holiness. நாம் எல்லோருமே பரிசுத்தாவை பெறலாம், ஆனால் பரிசுத்தமுள்ள ஆவியை நாம் எல்லோரும் பெற முடியாது. After we receive the Holy Spirit, when our spirit becomes holy, that is called Spirit of holiness. நாம் பரிசுத்தாவை பெற்ற பிறகு நம்முடைய ஆவி பரிசுத்தம் அடைந்த பிறகுதான் அது பரிசுத்தமுள்ள ஆவி என்று அழைக்கப்படும். We may receive the Holy Spirit, but we may not have the Spirit of holiness. நாம் பரிசுத்தாவை பெறலாம், ஆனால் நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவி என்று அழைக்கப்பட முடியாது. So why God gave us the Holy Spirit? எதற்காக தேவன் நமக்கு பரிசுத்தாவை கொடுத்தார்? I am very glad to see so many children were really getting filled in the Holy Spirit in the meeting. இந்த கூட்டத்திலே சிறு பிள்ளைகள் அநேகர் பரிசுத்தாவில் நிரம்பி பரிசுத்தாவினால் நிரம்பினதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். We should know it is not simply to get filled in the Spirit and shake or run or dance. The purpose of God giving the Holy Spirit is to make your spirit and my spirit holy. பரிசுத்தாவை பெற்று இங்கும் இங்கும் ஓடுவதும் உருளுவதும் அது பரிசுத்தாவின் அனுபவம் அல்ல. That is correct. That is the right thing. அது சரிதான். ஆனால் தேவன் பரிசுத்தாவை கொடுக்கிறதின் நோக்கம்
right. நம்முடைய ஆவியானது பரிசுத்த ஆவியாக பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற வேண்டும். அதுதான் அதோட நோக்கம். Getting filled and moving and all, it's very good. நீங்கள் பரிசுத்தாவை பற்றி இங்கும் இங்கும் ஓடுவது மிகவும் நல்லது. அது சிறந்த காரியம். But the purpose is to make our spirit holy. ஆனால் நோக்கம் என்னவென்றால் உங்களுடைய ஆவியும் என்னோட ஆவியும் பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற்ற வேண்டும். அதுதான் அதோட நோக்கம். Because we have not yet, our spirit has not become holy. That is why sometimes we get angry, we get irritated, and we get hurt, and we cannot forgive others. It's because our spirit is not made holy. மற்றவர்கள் நம்மால் மன்னிக்க முடியாமல் அடிக்கடி நாம் கோபப்படுகிறோம், வேதனை அடைகிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால் நமக்குள் இருக்கிறதான நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக அல்லது நம்முடைய ஆவி பரிசுத்தம் அடையாமல் இருக்கிறது. அதுதான் காரணம். We may speak in tongues, that is very good. நாம் அந்நிய பாஷையில் பேசுகிறோம், அது நல்லது. We may even prophesy, that is good. சில சமயங்களில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம், அது மிகவும் நல்லது. We might have received the Holy Spirit 30 years ago, that is good. 30 ஆண்டுக்கு முன்பதாக நீங்க பரிசுத்தாவை பெற்றிருக்கலாம், அதுவும் நல்லது. But still the same old anger. ஆனால் அதே பழைய கோபம், the same irritation, அதே பழைய எரிச்சல், and the same way you speak hurting others. மற்றவங்களை வேதனை கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த முன்பு இருந்ததான் அதே பழைய சுபாவம், அதே பேச்சு. And we cannot forgive others. மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம். That shows even though we receive the Holy Spirit, our spirit has not become holy. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் நாம் பரிசுத்தாவை பெற்ற பின்பும் கூட நம்முடைய ஆவி பரிசுத்தம் அடையவில்லை, அதை தான் காட்டுகிறது. So here, how was Jesus resurrected according to this 5th verse in Tamil? தமிழில் 5ஆம் வசனத்தின் பிரகாரம் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்வடைந்தார்? He was raised from the dead according to the spirit of holiness. பரிசுத்தமுள்ள ஆவின்படி தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். So beloved ones, when Jesus comes, if we have to be resurrected or go, Holy Spirit is not enough. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் உயிர்த்தெழுந்து போவது நாம் பரிசுத்தாவை பெற்றோமே, அதோடு மாத்திரமல்ல, we accepted Jesus and took baptism and received the Holy Spirit. All these are true. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம், இதெல்லாம் நல்லது, அதெல்லாம் உண்மைதான். We also say without the Holy Spirit we cannot go when Jesus comes. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்தாவி இல்லாமல் பரலோகத்துக்கு பறந்து செல்ல முடியாது, உயிர்த்தெழ முடியாதுன்னு சொல்லுகிறோம், அது உண்மைதான். All the people who receive the Holy Spirit may not go when Jesus comes. பரிசுத்தாவை பெற்ற அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது போவார்கள் என்று நிச்சயமல்ல. After receiving the Holy Spirit, our spirit should become holy. பரிசுத்தாவை பெற்ற பிறகு நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற வேண்டும். We must examine and see, is my spirit holy or unholy? நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக இருக்கிறதா என்று பார்ப்போம். When we have the spirit of holiness, what happens? நமக்குள் பரிசுத்தமுள்ள ஆவி இருக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும்? We can forgive others, those who speak evil of us. நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களை நாம் மன்னிப்போம். And those who are our enemies, we can pray to bless them. நம்முடைய சத்துருக்களாக இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். And when people will be trying to speak evil of us, we don't get angry. நமக்கு விரோதமாக மற்றவர்கள் தீமையான வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்கள் மேல் நாம் கோபம் அடைய மாட்டோம். So we all, after receiving the Holy Spirit, we should examine and see whether our spirit is holy. நாம் பரிசுத்தாவை பெற்ற பிறகு நம்முடைய ஆவியை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக இருக்கிறதா? That is why we emphasize often about fasting and prayer. அதற்காக தான் அடிக்கடி நாங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். Because when we fast and pray, we get time to see our own personal life. நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுதுதான் நம்மை குறித்துதான நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்துதான காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். Here we read Jesus was raised from the dead according to the spirit of holiness. இங்கு நாம் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்திலிருந்து உயிர்த்தெழுந்தார், எப்படி அவருக்குள் இருந்ததான பரிசுத்தமுள்ள ஆவினாலே. So after receiving the Holy Spirit, our spirit should become
spirit of holiness. நாம் பரிசுத்தாவை பெற்ற பிறகு நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற வேண்டும். See, when we die, நாம் மரிக்கும் பொழுது our body cannot go to heaven. நம்முடைய இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகாது. Our spirit must go to heaven. நம்முடைய ஆவிதான் பரலோகத்துக்கு போக வேண்டும். When Jesus died on the cross, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Father, receive my spirit. பிதாவே, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அல்லது ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். He did not say, Father, I give my body to you. பிதாவே, என் சரீரத்தை உமக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லவில்லை. He didn't say, Lord, I am giving my soul to you. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை உமக்கு கொடுக்கிறேன் பிதாவே என்று அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் சொல்லவில்லை. I am giving my spirit to you. பிதாவே, என் ஆவியை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். Beloved ones, when we die, பெரியமானவர்கள் நாம் மரிக்கும் பொழுது we must be able to give our spirit into the hands of God. நம்முடைய ஆவியை தேவன் கரத்தில் கொடுக்க முடியும் அல்லது ஒப்புவிக்க முடியும். When Stephen, the first martyr, was dying, முதலாவது இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் மரிக்கும் பொழுது we read in Acts chapter 7, last verse, please read. Lord Jesus, I give my spirit into your hands. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஸ்தேவானை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அதுக்கு முன்னால 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். All right. So, see, while Stephen was dying, he did not say, Lord, receive my body. பாருங்க, இங்க ஸ்தேவான் மரிக்கும் பொழுது பிதாவே, என்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லவில்லை. He didn't say, receive my soul. என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்றும் அவன் சொல்லவில்லை. Receive my spirit. என் ஆவியை எடுத்துக்கொள்ளும். Remember, when we die, we must be able to give our spirit into the hands of God. உங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய ஆவியை தான் தேவன் கரத்தில் ஒப்புவிக்க முடியும். If our spirit is not a spirit of holiness, நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக பரிசுத்தமுள்ள ஆவியாக இல்லாமல் இருந்தால் we cannot give that into the holy hands of God. நம்முடைய ஆவியை பரிசுத்தமுள்ள கரமாகிய பிதாவின் கரத்தில் ஒப்புவிக்க முடியாது. We have to give into the holy hands of God our spirit. Our spirit should be made holy. நம்முடைய தேவனின் பரிசுத்தமுள்ள கரத்தில் நம்முடைய ஆவியை ஒப்புவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக இருக்க வேண்டும். One day, just before dying, little before dying, I was seeing a man. ஒரு மனிதன் மரிக்கிறதுக்கு முன்பதாக மரிக்கும் தருவாயில் இருந்த ஒரு மனிதனை நான் கண்டேன். He was a child of God. அவர் ஒரு தேவ பிள்ளை. He was getting very angry with the people who were looking after him. அவரை கவனிக்கிறதான அந்த ஜனங்களிடத்தில் மிகவும் கோபப்படுகிறார். And then he died. அதன் பிறகு அவர் மரித்தார். Before dying, he told, மரிக்கும் பொழுது அவர் சொன்னார், please pray that the powers of hell may be broken. அவர் சொன்னார், பாதாளத்தின் வல்லமைகள் முறிக்கும்படியாக நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர் சொன்னார். So obviously the powers of hell was attacking him at the time of his death. இதிலிருந்து தெளிவாக ஒரு காரியம் நமக்கு விளங்குகிறது. அந்த தேவ பிள்ளை மரிக்கும் பொழுது பாதாளத்தின் வல்லமைகள் தான் அவரை தாக்கிக் கொண்டிருந்தது என்று விளங்குகிறது. Why the powers of hell were attacking him? ஏன் இந்த தேவனுடைய பிள்ளையை பாதாளத்தின் வல்லமை தாக்கினது? Because his anger and unsanctified spirit he could not give into the hands of holy God. அவர் பாதாளத்தின் வல்லமையை தாக்கினதே அதற்கு காரணம் என்னவென்றால் அவருக்கு இருந்ததான கோபமும் சுத்திகரிக்கப்படாத தன்னுடைய ஆவினால் தான். அதனால் தான் பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்க முடியவில்லை. I remember in my village the richest man died. என்னுடைய கிராமத்தில் மரித்ததான ஒரு ஐஸ்வர்வானை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். Oh, the nurse told her she could not stand there. அந்த நர்ஸ் சொன்னாங்க, என்னால் அந்த மரிக்கும்போது நிற்க முடியவில்லை என்று சொன்னாங்க. That while dying, that rich man was saying, silver and gold, like the money he is holding in hand,
he was showing as if he is holding so much of money and dying. அந்த மருத்துவச்சி அந்த நர்ஸ் சொன்னாங்க, இந்த ஐஸ்வரம் மறிக்கும் பொழுது என் தங்கம் வெள்ளி பணம் தங்கம் வெள்ளி பணம் சொல்லிக்கொண்டே இருந்தான், கையில எல்லாம் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பணத்தை காட்டுறது போல பணம் பணம் தங்கம்னு அப்படின்னு சொல்லி மறிச்சான்னு என்று சொன்னாங்க. What a horrible way he died. எவ்வளவு பயங்கரமான கொடூரமாக அவன் மறித்தான் என்று பாருங்கள். So now all over the world people are celebrating the resurrection of Jesus, but many people do not know what is the meaning of that. இன்று முழு உலகத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்ததான இந்த நாளை ஈஸ்டர் நாள் என்று கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மெய்யாகவே ஈஸ்டர் என்றால் என்ன, உயிர்த்தெழுந்த நாள் என்ன என்று அறியாமல் அநேகர் இருக்கிறாங்க. Here in this Romans chapter 1 verse 5, what did we read? இந்த ரோமர் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நாம் என்ன பார்க்கிறோம்? What we read, that through the Spirit of holiness Jesus was raised from the dead and declared to be the Son of God. நாம் வாசித்தது என்ன? பசுத்தமுள்ள ஆவின்படியே தேவனுடைய சுதன் என்று மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். So if we have to, after we die, if we have to be resurrected when Jesus comes, our spirit should be made holy. நாம் மரித்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் உயிரடைய வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக சுத்திகரிக்கப்பட்ட ஆவியாக மாற வேண்டும். Or if Jesus comes today, if we have to be transformed, beloved ones, our spirit should be holy. பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று வருவார் என்றால், நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற வேண்டும். Sometimes husband and wife for small things they argue and fight. சில சமயங்களில் கணவன் மனைவியர்களுக்குள்ளே சிறிய காரியங்களுக்காக வழக்காடி கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். One day I went to visit, many years ago I went to visit a believer family. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு விசுவாசி குடும்பத்தை சந்திக்க நான் போனேன். I saw the husband face so bad and the wife's face also very bad. They were not talking to each other. அந்த கணவனுடைய முகம் மனைவியுடைய முகத்தை பார்க்கும்பொழுது மிகவும் மோசமாக இருந்தது. ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்தார்கள். I knew there's something problem here. நான் புரிஞ்சுக்கிட்டே இது இவருக்குள்ள ஏதோ ஒரு சில குழப்பம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். I asked the brother what happened. அந்த சகோதரனை பார்த்து கேட்டேன், என்ன சம்பவித்தது? So he told pastor, I came from work very tired. அவர் சொன்னார், பாஸ்டர் வேலை முடிச்சு மிகவும் களைப்பாக நான் வீட்டிற்கு வந்தேன். So I asked my wife, are there any letters? Did any postman bring any letters? நான் என் மனைவியை பார்த்து கேட்டேன், இந்த போஸ்ட்மேன் ஏதாவது எனக்கு லெட்டர் ஏதாவது கொண்டு வந்தாரா என்று கேட்டேன். And she told, do you think every day the postman is bringing letters for you? அதுக்கு அவர் சொல்லுகிறார்கள், நான் தினந்தோறும் அந்த போஸ்ட் மாஸ்டர் உங்களுக்கு அந்த லெட்டர் கொண்டு வரார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா என்று கேட்டார்கள். And that made him husband get irritated. இந்த வார்த்தை கணவனுக்கு கோபம் ஊட்டியது. She could have told, no, there are no letters, that was enough. அந்த வீட்டுக்காரமா இப்படி சொல்லிருக்கலாம், எந்த கடிதமும் வரலன்னு சொல்லிருக்கலாம். But she told, do you think every day postman is bringing letters for you? ஆனா அந்த அம்மா சொன்னது என்ன, தினந்தோறும் போஸ்ட் மாஸ்டர் உங்களுக்கு லெட்டர் கொண்டு வருவாரா என்று சொன்னார்கள். So why she was speaking like that to irritate the husband? ஒரு கணவனை எரிச்சல் மூட்டு வகையில் ஏன் இந்த மனைவியானவள் பேச வேண்டும்? Because her spirit is not sanctified. ஏனென்றால் அவருடைய மனைவி, அந்த மனைவனுடைய ஆவி சுத்திகரிக்கப்படவில்லை. Sometimes your husband may try to irritate you, but if you got a spirit of holiness, you will not get angry. சில சமயங்களில் உங்களுடைய கணவர் உங்களுக்கு எரிச்சல் மூட்டலாம். உங்களுடைய ஆவி பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஆவியா இருந்தால் நீங்கள் அதை தாங்கக்கூடும். Sometimes your husband may try to irritate you, but if your spirit is sanctified, you will not react wrongly. உங்களுடைய கணவன் சில சமயங்கள் உங்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடும். உங்களுடைய ஆவி சுத்திகரிக்கப்பட்ட ஆவியா இருந்தால் நீங்கள் தவறான வகையில் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய மாட்டீர்கள். So remember, when we die, our body does not go to heaven. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் பரலோகத்துக்கு போகாது. Our body only will go to the grave. நம்முடைய சரீரம் கல்லறைக்கு தான் போகும். Our spirit must go to the presence of God. நம்முடைய ஆவிதான் தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டும். So if that has to go, it should be a sanctified spirit. நம்முடைய ஆவி தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்பட்ட ஆவியாக இருக்க வேண்டும். How many times we don't like to talk to some people who spoke evil of us. நமக்கு விரோதமாக பேசினவர்களை பார்த்து பேச நமக்கு எத்தனை தடவை நமக்கு பிடிக்காமல் இருந்தது. Why we cannot speak to them?
ஏன் நம்மால் அவளிடத்தில் பேச முடியவில்லை? Because our spirit is still unsanctified. ஏனென்றால் நம்முடைய ஆவி இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. How do you know when your spirit is sanctified? எப்படி உங்களுடைய ஆவி சுத்திகரிக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? When your spirit is sanctified, all your heavy burden of your heart will go. உங்களுடைய ஆவி சுத்திகரிக்கப்படும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான பெரிதான பாரமானது அப்படியே நீங்கி போகும். Our spirit will become light. நம்முடைய ஆவி மிகவும் லகுவாக பாரம் இல்லாததாய் மாறி போகும். Because in 1 Thessalonians chapter 4 verse 16 we read, when Jesus comes, we are going to go in the clouds. 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 16 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் அவரை மேகத்தில் சந்திப்போம், அவரோடு கூட மேகத்தில் போவோம் என்று பார்க்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்பிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். So in the clouds we will go up. மேகங்கள் மேல் அவர்களோடு கூட நாம் போவோம். You know the clouds are very light. They are not heavy. மேகங்களுக்கு பாரம் என்பதே இல்லை, அது மிகவும் மிகவும் லகுவான ஒரு ஒன்று. So if a cloud has to carry something, that something should be lighter than the cloud. பாருங்கள், இந்த ஒரு மேகமானது ஒரு பொருளை, ஒரு காரியத்தை தூக்கி செல்ல வேண்டும் என்றால் அந்த பொருள் மேகத்தை விட மிகவும் லகுவாக தான், பாரமற்றதாய் தான் இருக்க வேண்டும். Cloud cannot carry the top of this cup because it is heavy. மேகமானது இந்த கப்பினோட மூடிய கூட தூக்க முடியாது, ஏனென்றால் இது மேகத்தை விட இது பாரமான ஒரு பொருள். So if Bible says here in this verse, when Jesus comes we will be carried in the clouds. இந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மேகம் நம்மை கொண்டு போகும். So if the cloud has to carry us, we must be lighter than the cloud. பாருங்கள், மேகமானது நம்மை கொண்டு போக வேண்டும் என்றால் மேகத்தை விட நாம் மிகவும் லகுவாக இருக்க வேண்டும். That every sin becomes a burden to us. ஒவ்வொரு பாவமும் பாரமாகவே நமக்குள் மாறுகிறது. The more we have sin, the more we have burden. அதிக பாவங்கள் நமக்குள் இருந்தால் மிகவும் பாரமுள்ளவர்களாக நாம் மாறுவோம். That is why Jesus told, come unto me all ye that labor and heavy laden, I will give you rest. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். What is that burden we are carrying? நாம் சுமந்து கொண்டிருக்கிறதான அந்த பாரம் என்ன? The burden of sin. பாவத்தின் பாரம். Every sin, beloved ones, in our spirit will become a heavy burden. பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு பாவமும் நம்முடைய ஆவியை பாரமாக தான் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. So the more we have sin in our life unwashed by the blood of Jesus, the more our spirit will be heavy. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாத பாவங்கள் நமக்குள் இருக்க சேர சேர அது நம்மளுடைய ஆவியை மிக மிக அதிகமாக பாரமுள்ளதாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. So that please read Hebrews chapter 12 verse 1 and 2. What do we read here? எபிரேயர் 12 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். So here we read, leaving all the burden and besetting sin, let us run the race. இங்க நான் வாசிக்கிறோம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளிவிட்டு. So unless we get rid of all those sins from our spirit will be too heavy to go in the clouds. நாம் நம்மை சுற்றி நிற்கிறதான இந்த பாவங்களை எல்லாம் விட்டு தள்ளி விடாவிட்டால் நம்முடைய ஆவி மிகவும் பாரமானதாக இருக்கும். மேகத்தால் நம்முடைய ஆவியை கொண்டு செல்ல முடியாது. And even when you come for the meeting, you cannot praise and rejoice because this heavy burden will press you down.
சபை கூட்டங்களுக்கு வந்தாலும் கூட உங்களால் ஆவில் நிறைந்து மகிழ்ந்து களி கூற முடியாது. ஏனென்றால் இந்த பாரமானது உங்களை அப்படி அழித்து வைத்துவிடும். But when the burdens go, like a butterfly, we can fly in the air. இந்த பாரமானது நீங்கி போன உடனே ஒரு பட்டாம்பூச்சியை போல நாம் அப்படியே பறந்து செல்வோம். That is why we already read in Hebrews chapter 12 verse 1 and 2 that leaving all besetting sin and the burden that is in us, let us run this race. அதனால தான் ஏற்கனவே வாசித்தோம். எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனங்கள் வாசித்தோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிறதான பாவத்தையும் தள்ளிவிட்டு நாம் பறந்து செல்வோம் என்று நாம் வாசித்தோம். When we come to the presence of God, we must bring our burden and give to Jesus. நாம் தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது நம்முடைய பாரத்தை இயேசுவின் கரத்தில் அப்படியே கொடுத்து விட வேண்டும். True, tomorrow whether there is food you have, you may not know. இது நிஜமாக இது உண்மைதான். ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு ஆகாரம் இருக்குமோ இல்லையோ. Tomorrow whether you will have money, you may not know. நாளைக்கு உங்களுக்கு கையில் பணம் இருக்குமோ இல்லை என்று உங்களுக்கு தெரியாது. Tomorrow whether you will get a job, you don't know. உங்களுக்கு நாளைக்கு வேலை கிடைக்குமா அதுவும் உங்களுக்கு தெரியாது. One thing we know, Jesus is alive. He will care for us. ஆனா ஒன்று மாத்திரம் உண்மை, இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அவர் உங்களை பராமரித்துக் கொள்வார். Even if others don't care for you, He cares for you, so we can cast all our care upon Him. மற்றவர்கள் உங்களுக்கு விசாரிக்காமல் உங்களுக்காக உங்களுக்காக கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜீவனோடு கூட இருந்து உங்களுக்காக பாரங்களை சுமந்து உங்களை விசாரிக்கிறவராக உங்களை பராமரிக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். One day I have to go to the faith home. I didn't have money many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு விசுவாச வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. என்னுடைய கையில் பணம் இல்லை. And it is about 14 miles, about 21 kilometers to go. அது ஏறக்குறைய 14 மைல் 21 கிலோமீட்டராக இருந்தது. And I was very weak and tired. நான் மிகவும் பலவீனமாக களைத்து போய் இருந்தேன். I didn't know how will I walk all these 14 miles to reach the faith home. அந்த விசுவாச வீடு 14 மைல் தூரம் இருக்கு. அது எப்படி போய் சேருவேன் என்று எனக்கே நம்ப முடியாமல் இருந்தது. I didn't have any money. என் கையிலோ பணம் இல்லை. But I knew God is caring for me. ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, கர்த்தர் எனக்காக கவலைப்படுகிறார், என்னை விசாரிக்கிறார். I started walking. நான் நடக்க ஆரம்பித்தேன். I did not walk even 1 mile. நான் 1 மைல் கூட நான் நடந்திருக்க மாட்டேன். One drunkard came. ஒரு குடிகாரன் வந்தார். And he gave me 8 annas. During those days, anna, you know that now you have paisa. That time 16 annas is 1 rupee. நான் அந்த நாட்கள்ல அது பைசா என்று சொல்கிறோம். அந்த ஆதி நாட்கள்ல 1 அண்ணா 2 அண்ணா சொல்லுவோம். அது போல 16 அண்ணாவை என்னோட கையில் அந்த குடிகாரன் கொடுத்துட்டு போனார். And he was a drunkard. அந்த மனிதன் குடிகாரன். So I was ashamed to get some money from a drunkard. If it was a child of God, I would have accepted. தேவனுடைய பிள்ளை ஒருவேளை பணம் கொடுத்தால் காணி கொடுத்தா வாங்கியிருப்பேன். இந்த குடிகாரன் கொடுக்கிறது கூட எனக்கு வெட்கமாக தான் இருந்தது. I told no, I don't want your money, please keep it. நான் சொன்னேன், இல்ல உங்களுடைய பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு பணம் வேண்டாம் என்று சொன்னேன். No, he was a drunkard. இல்ல அவர் குடிகாரர். He got angry. அவர் கோபம் வந்துட்டது. He caught hold of my collar. Unless you take the money, I won't leave you. அவர் என்னுடைய என்னுடைய காலரை பிடித்துக் கொண்டார். நீ பணத்தை வாங்கினா நான் உன்னை விட மாட்டேன் என்று பிடித்துக் கொண்டார். Then I knew God wants me, I should take the money from him. அப்புறம் நான் புரிஞ்சு கொண்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பணத்தை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நான் பணத்தை வாங்கி கொண்டேன். That was more than enough to reach the faith home. நான் அந்த இடத்தை சேர்வதற்கு மிகவும் அந்த பணத்தை அந்த பயண பணத்தை விட இன்னும் அதிகமான பணமாக இருந்தது. But there are times I had to walk without money, that is true. பணம் இல்லாமல் நான் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை அநேகம் உண்டு, அது உண்மைதான். But that time God gave me the grace. அந்த நாட்களில் நான் நடந்து போக வேண்டிய நாட்களில் தேவன் எனக்கு கிருபை தந்தார். But when the time came I had no strength to walk, God sent the money through the drunkard. நான் நடக்க முடியாத சூழ்நிலையில் பலவீனமாக இருந்த சூழ்நிலையில் தேவனை விசாரிக்கிறபடினால் அந்த குடிகாரன் மூலமாக எனக்கு பணத்தை கொடுத்தார். One day in the faith home I was so hungry, there was no food. ஒரு நாள் விசுவாச வீட்டில் மிகவும் பசியாக நான் இருந்தேன். விசுவாச வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லை. Not only food, there's not even tea. ஆகாரம் மாத்திரம் அங்க இல்லாமல் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு டீ கூட இல்லை. Only water was there. வெறும் தண்ணீர் மாத்திரம் தான் இருந்தது. I was very very hungry. நானும் மிகவும் பசியாக இருந்தேன். And because I was very hungry I couldn't sleep. நான் மிகவும் பசியாக இருந்தபடியால் எனக்கு தூக்கமும் கிடைக்கல. You know, if you are hungry you can
Sometimes you go to bed and tired, you may soon sleep. பாருங்க, நீங்க ஒருவேளை பசியாக இருக்கும் பொழுது களைப்பாக இருக்கும், நீங்க படுப்பீங்க, உடனே ஒரு சிறிய தூக்கம் தான் தூங்குவீங்க. But when there is too much of, when you are hungry, you cannot sleep. மிகவும் அதிக பசி இருந்தா, பசி வேதனை சொல்லுவாங்க, அந்த மாதிரி பசி இருந்தா உங்க படுக்கையில படுத்தா உங்களுக்கு தூக்கமே வராது. One thing I know, beloved ones, God knows, that time I was more happy than now. பிரியமானவர்களே, நான் சொல்ற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் பசியா இருந்த நேரத்துல மிகவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தேன். Still that night I can remember I was rejoicing and praising God in my spirit. நான் பசியா தூக்கம் கிடைக்காமல் இருந்தேனே, அந்த ராத்திரியில் ஆவிக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறி மகிழ்ச்சியா இருந்தேன். But late night one lorry driver believer came. நள்ளிரவில் நடு ராத்திரி நம்மளுடைய விசுவாசி ஒருத்தர் லாரி டிரைவரா இருக்கிறார். அவர் அந்த விசுவாசி வீட்டுக்கு வந்தார். He was going from one place to another place far away. அவர் இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு வெகு தூரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். Then because he was tired, he thought of breaking the journey and staying in the faith home. அவர் மிகவும் களைத்து போய் இருந்தபடினால் அவர் அந்த ராத்திரி நம்மோடு கூட நம்ம அந்த விசுவாசி வீட்டில் தங்கி போகலாம் என்று அவர் யோசித்தார். And he went to the bakery and brought lot of very good baked food and brought to her. அவர் அந்த பேக்கரி கடைக்கு போயிட்டு அந்த பேக்கரி கடையில் செய்ததான அநேக பதார்த்தங்களை அவர் வாங்கி கொண்டு விசுவாஸ் வீட்டுக்கு வந்தார். So that night myself and another brother with me was there. We ate that full and drank the water. அந்த ராத்திரி நானும் என்னோடு கூட அந்த இன்னொரு சகோதரனும் அந்த லாரி டிரைவர் கொண்டு வந்ததான எல்லா பதார்த்தங்களை சாப்பிட்டு தண்ணி குடித்து சந்தோஷமாக தூங்கினோம். So there are times that we may not have food, we may not have money, we may not have the facilities in the world. இந்த உலகத்தில் எந்த விதமான வாய்ப்புகளும் ஆகாரம் இல்லாமல் பணம் இல்லாமல் நமக்கு நாம் இருந்ததான சமயங்கள் நமக்கு உண்டு. When God gave the food, we thanked God. One day when we don't get the food, that time also we should learn to thank God. பாருங்கள், நமக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது, ஆகாரம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஆகாரம் நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது கூட கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். When God gives us money, we should thank God. When God does not give us money, then also we must thank God. தேவன் நமக்கு பணம் கொடுக்கும் பொழுது அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அவர் நமக்கு பணம் கொடுக்காமல் போனாலும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். When everything is there for us, we must thank God. Then everything is removed from us. That also a test to see whether we will thank God or not. நமக்கு எல்லாம் சம்பரமாய் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்மிடத்திலிருந்து எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் அவை எல்லாமே எடுக்கப்படுகிறதே அது நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு சோதனை போலதான். When Bible says in everything give thanks to God, for this is the will of God. எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே உங்கள் மேல் குறித்ததான தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். 1 Thessalonians 5:18. முதலாம் தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். So this is the will of God in Jesus Christ, that we may thank God for every situation, for everything. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. So God, without suffering, our spirit can never get sanctified. பாருங்கள், பாடுகள் இல்லாமல் ஒருபோதும் நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்பட முடியாது. In the Bible, those who became saints, they all suffered. இந்த வேதத்தில் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற அனைவருமே பாடுகள் வழியாக தான் வந்தவர்கள். David suffered quite a lot. தாவீது மிகவும் அதிகமாக பாடுபட்டான். But finally God made him a saint. கடைசியாக இறுதியில் தேவன் அவனை பரிசுத்தவானாக மாற்றினார். But Solomon never suffered, he never became saint. ஆனால் சாலமோனோ எந்த விதமான பாடுகள் படவில்லை, அவன் பரிசுத்தவானாக மாறவில்லை. Job suffered a lot and he became saint. யோபு அதிகமாக பாடுபட்டான், அவன் பரிசுத்தவானாகவும் மாறினான். And look at others. Lot, he did not suffer and he could not become a saint. லோத்தை பாருங்கள், அவனால் அதிகமாக பாடுபட முடியவில்லை, அவன் பரிசுத்தவானாகவும் மாற முடியவில்லை. Absalom, he never suffered
for God and he never became a saint. அப்சலோம் கர்த்தருக்காக பாடுபடவில்லை, அவன் பரிசுத்தவானாக மாற முடியவில்லை. So, beloved ones, your sufferings and my sufferings are to make our spirit holy. பிரியமானவர்களே, உங்களுடைய பாடுகளும் என்னுடைய பாடுகளும் நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற்றப்படும்படியாக தான் அனுமதிக்கப்படுகிறது. Our suffering is only for a short time. நம்முடைய பாடுகள் மிகவும் குறுகிய காலத்துக்கு மாத்திரமே. Our glory through the suffering is eternal. நம்முடைய பாடுகள் மூலியமாக கிடைக்கப்படுகிற மகிமை நித்தியமானது. So the little suffering we have, we must take it in a good spirit. இந்த அற்பமான கொஞ்ச காலத்திற்கிறதான இந்த அற்பமான பாடுகளை நல்ல ஆவியிலே நாம் அதை எடுத்துக்கொள்ள If வேண்டும். somebody is rejecting you, hating you, don't get angry with them. Praise God for that. சிலர் உங்களை வெறுத்து உங்களை தள்ளிவிட்டால் அவர்கள் மேல் நீங்கள் கோபப்பட வேண்டாம், அவர்கள் நீங்கள் வெறுக்க வேண்டாம். அவர்கள் தள்ளிவிட்ட நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். God allowed it. தேவன் தான் இதை அனுமதித்தார். It's a very good purpose. நல்ல நோக்கத்தோடு கூட தான் இந்த காரியத்தை தேவன் அனுமதித்தார். You know, if you take a pinch of sand and put it in the eye, what will happen? பாருங்கள், ஒரு சிறிய மண் துளிகளை எடுத்து உங்கள் கண்ணில் போட்டு பாருங்கள் என்ன சம்பவிக்கிறது. And you will start watering. நீங்கள் உங்கள் கண்களிலிருந்து தண்ணீர் தான் வந்து கொண்டு வரும். And there can be infection and red eye. உங்களுடைய கண்களில் பாதம் உங்களை கண் பாதிக்கப்படும், கண்ணெல்லாம் சிவந்து போய்விடும். And eyes may get irritated. உங்களுடைய கண்கள் எரிச்சல் மூட்டிக்கொண்டே இருக்கும். But instead of that, you take that pinch of sand and put in the mouth of an oyster. பாருங்கள், அதே உங்களை அந்த அளவுக்கு மண்ணை எடுத்து கண்ணில் போட்டதான் அந்த அளவுக்கு மண்ணை எடுத்து சிப்பி இருக்க தெரியும், கடல் சிப்பி, முத்து சிப்பி, அந்த சிப்பியோட வாயில போட்டு பாருங்க. What will happen? அது என்ன ஆகும்? That oyster with the saliva will be covering it and make it smooth. இந்த முத்து சிப்பி இருக்கு, அது தன்னுடைய எச்சில், அந்த எச்சில் மூலமாக அதை அப்படியே அது மேல இருந்து அந்த மண்ணை எல்லாம் மிருதுவாக மாற்றும். And with a chemical reaction, after some time it becomes a pearl. அநேக உலோக மாற்றத்தின் நிமித்தமாக அந்த மண்ணானது முத்தாக மாறும். That is what happening in the oyster. இந்த காரியம்தான் மண்ணு முத்தாக மாறுகிறது. இந்த காரியம்தான் முத்து சிப்பிக்குள் நடக்கிறதான ஒரு சம்பவம். Our problems are like this sand, a pinch of sand. நம்மளுடைய பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் எப்படிதான் ஒரு துளி மண் போலதான். If we take it in the wrong spirit, அந்த பிரச்சனைகள் கஷ்டங்களை தவறான ஆவில் நாம் அதை எடுத்துக்கொண்டால் we get angry. நமக்கு கோபம் வரும். Why God allowed it? ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதித்தார்? Why should I suffer like this? நான் ஏன் இப்படி பாடுபட வேண்டும்? What sin have I done? நான் என்ன பாவம் செய்தேன்? Why can God answer my prayer? எதற்காக தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை? Why God is not helping me? ஏன் தேவன் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றார்? You are putting the sand in the eye. நீங்கள் மண்ணை எடுத்து உங்கள் கண்களில் தான் போடுகிறீர்கள். You are taking your problem in the wrong way. உங்களுடைய பிரச்சனைகளை தவறான ஆவில் தவறான நோக்கத்தோடு கூட எடுத்துக்கொள்கிறீர்கள். But like putting the same sand into the oyster's mouth. ஆனால் இதே மண் நீங்கள் எடுத்தது அதே மண் அளவை எடுத்து முத்து சிப்பின் வாயில் போட்டால் அது எப்படி இருக்கும்? It will become an oyster. It will become a pearl. அது முத்தாக மாறும். So when it is like your problems. அது கூட உங்கள் பிரச்சனை போலதான். When you take your problems in the right spirit. உங்களுடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை நல்ல ஆவியில் நல்ல நோக்கத்தோடு எடுத்துக்கொண்டால், Lord, I thank you for these problems. தேவனே நீர் அனுமதித்த இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம். That person is hating me because God wants to change my character. I must love that person. அந்த நபர் எனக்கு விரோதமாக இருக்கிறார், தேவன் தான் இதை அனுமதித்தார், என்னுடைய சுபாவம் மாற்றும்படியாக தான் தேவன் இதை அனுமதித்தார், அவரை நான் நேசிக்க போகிறேன். Lord, if you are not answering this prayer, I know there is a purpose. ஆண்டவரே, நான் வேண்டிக் கொண்ட இந்த காரியத்திற்காக இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை, அது நல்லது, இதன் மூலமாக உம்முடைய சித்தம் நிறைவேறப் போகிறது. There must be a plan of God for that. Thank you for that. ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்காமல் இருக்கிறீரே, அதற்கு உம்முடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Then your problem, your sand will become a pearl. உங்களுடைய பிரச்சனை இந்த மண்ணானது முத்தாக மாறும் பொழுது, so your problem will become a blessing to you. அதே போல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். So one person the same problem becomes a pearl, another person the same problem will be irritating there. பாருங்கள், ஒரே பிரச்சனை தான் ஒருவருக்கு அது ஆசீர்வாதமாக முத்தாக மாறுகிறது, மற்றவருக்கு எரிச்சலாக மாறுகிறது.
Beloved ones, you have problems in life. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு. I have problems in life. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை உண்டு. You go and see a king, he may have more problems than you and நீங்கள் போய் ஒரு ராஜாவை பாருங்கள், நம்மை பார்க்கணும் அந்த ராஜாக்கு அதிக பிரச்சனை. But how are we dealing with our problem? நம்முடைய பிரச்சனைகளோடு கூட நாம எப்படி சந்திக்கிறோம், எந்த முறையில் சந்திக்கிறோம்? Our heavenly Father allowed it. என் பரமபிதா இதை அனுமதித்தார். It is to change my character. என்னுடைய சுபாவத்தை மாற்றும்படியாக தான் அவர் அனுமதித்தார். It is going at the end, this problem is going to become a blessing to me. எனக்கு இந்த பரமபிதா அனுமதித்தான இந்த பிரச்சனை, என்னுடைய இந்த பிரச்சனை முடிவில் எனக்கு ஆசீர்வாதமாக தான் இது மாறப்போகிறது. Then we will be able to thank God. அப்பொழுது நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க முடியும். When the problems come, God is not going to tell immediately, my child, this problem will finish in 3 days time, then answer will come. God may not tell that. நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவன் இப்படி சொல்ல மாட்டார், மகனே, என் பிள்ளையே, இந்த பிரச்சனை 3 நாளைக்கு மாத்ததான் இருக்கும், 3 நாளைக்கு பிறகு இந்த பிரச்சனை இப்பேற்பட்ட ஆசீர்வாதமாக மாறும் என்று தேவன் சொல்ல மாட்டார். When God told Abraham to offer Isaac, ஆபிரகாம் இடத்தில் ஈசாக்கை பலி இடு என்று தேவன் சொன்ன பொழுது, God did not say, on the 3rd day when you are raising the knife, I kept already an angel, so don't be afraid. நீ 3வது நாளில் ஈசாக்கை கட்டி ஈசாக்கு நீ பலியிடும் பொழுது உன்னுடைய கத்தியை எடுத்து அவனை வெட்டும்படியாக ஓங்கும் பொழுது உனக்காக ஒரு தேவதூதனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லவில்லை. So the angel will come and to stop you. அதனால தேவதூதர் வந்து நீ வெட்ட உன் கையை ஓங்கும் பொழுது அவர் வந்து உன்னை தடுத்து விடுவார். And there is a ram in the thicket and I will keep that, you bring and sacrifice. அந்த முட்கள் மத்தியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், நீ அதை எடுத்து எனக்கு பலியிடலாம் என்று தேவன். If God told Abraham like that earlier, that offering Isaac will be a drama. He will not feel anything as a trial. இந்த மாதிரி நடக்க போகிற காரியங்களை முன்பாகவே ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவது ஒரு நாடகமாக தான் இருந்திருக்கும், அது உண்மையாகவே இருந்திருக்காது. Dear child of God, end of our trial will be glory, it will be a pearl. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய பிரச்சனை எல்லாம் முடிவில் முத்தாக ஆசீர்வாதமாக தான் மாறப்போகிறது. Every trial is God's agent to change our character. நம்முடைய சுபாவத்தை மாற்றும்படியாக தான் நம்முடைய ஒவ்வொரு சோதனையும் தேவனின் பிரதிநிதிகளாக இருக்கிறது. If our character is not changed at the time of death, you know what will happen. நம் மரிக்கும் தருவாயில் நம்மளுடைய சுபாவம் மாற்றப்படாமல் இருந்தால் என்ன சம்பவிக்கும் உங்களுக்கு தெரியுமா? Every sin in our life will be like a sting, thorn piercing our spirit. நமக்குள் இருக்கிறதான ஒவ்வொரு பாவமும் கூர்மையான முள்ளாக மாறி நம்மை குத்தி கொண்டுதான் இருக்கும். Read 1 Corinthians chapter 15, read that verse, is it 55? O death, where is thy sting? O grave, where is thy victory? The sting of death is sin, but the strength of sin is the law. பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். So here what we read, இங்க நாம் என்ன வாசிக்கிறோம்? every sin at the time of our death will become a sting, a piercing thorn. நமக்குள் இருக்கிறதான ஒவ்வொரு பாவமும் நாம் மரிக்கும் பொழுது நம்மை குத்துகிறதான கூர்மையான முள்ளாக தான் மாறுகிறது. Read again. மறுபடியும் வாசியுங்கள். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். So the sting of death is sin. மரணத்தின் கூர் முள், அது பாவம். Today if I die, இன்று நான் மரித்தால், if there is any hidden sin in my life, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மறைக்கப்பட்ட பாவங்கள் இருந்தால், any sin that I have not asked the Lord forgiveness, கர்த்தரிடத்தில் ஆண்டவரே என்னை கேட்காத ஏதாவது பாவம், மறைக்கப்பட்ட பாவம் எனக்குள் இருந்தால், that sin at the time of death will become sting and will be stinging not simply body but our spirit. அந்த பாவம் அரிக்கப்படாத அந்த பாவமானது நான் மரிக்கும் பொழுது முள்ளாக மாறி என்னோட சரீரத்தை குத்துகிறது மாத்திரமல்ல, என்னுடைய ஆவியை கூட அது குத்தும். If there are 1000 sins in your life which you never
ask forgiveness and not cleansed. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் 1000 பாவம் இருந்து இந்த பாவங்களை கர்த்தரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்காமல் இருந்தால், you told a lie to that person, you never asked forgiveness. குறிப்பிட்ட நபரிடத்தில் நீங்க பொய்யை சொல்லியிருக்கிறீர்கள், அவரிடத்தில் பொய்க்காக மன்னிப்பு கேட்காமல் இருப்பீர்கள். To that person you don't talk because you are upset with that person. அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோடு நீங்கள் பேச மாட்டீர்கள், ஏனென்றால் அவர் உங்களை குழப்பி இருக்கிறார், உங்களுக்கு பிரச்சனை கூட்டி இருக்கிறார், அதனால் பேச மாட்டீர்கள். And that person you hate. அவரை குறிப்பிட்டவரை நீங்கள் வெறுக்கிறீர்கள். And to this person's house you will never go because you are angry with that person. சிலர் வீட்டுக்கு நீங்கள் போக மாட்டீர்கள், ஏன்னா அவர்கள் மேல் உங்களுக்கு கோபம் உண்டு. And you didn't give tithes and you have stolen God's money. நீங்கள் தசபாகம் கொடுக்காமல் கர்த்தருடைய பணத்தை ஒருவேளை நீங்கள் திருடி வைத்திருக்கலாம். All these will become a sting and stinging our spirit. இது எல்லாம் நம்முடைய ஆவியை குத்துகிறதான முள்ளாக தான் இருக்கிறது. Now they may not be stinging us. எப்பொழுது உங்களுடைய ஆவியை குத்துகிறதான முள்ளாக இந்த உங்களுடைய பாவங்கள் இருக்காது. At the time of death it may sting. ஆனால் நீங்கள் மரிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த பாவங்கள் எல்லாம் உங்களை குத்துகிற முள்ளாக தான் மாறும். That is why the word of God says sting of death. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது மரணத்தின் கூர் பாவம். In some other places we read the pangs of death, pain of death, sorrows of death compass me. மற்ற இடங்களில் வேதத்தில் வாசிக்கிறோம் மரண பயம் மரண பாரம் என்னை நெருக்கினது என்று வாசிக்கிறோம். Dear child of God, what I wanted to say, it is not good to hide any sin in our life. பிரியமானவர்களே, நான் உங்களிடத்தில் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், எந்த விதமான பாவத்தையும் அறிக்கை பண்ணாமல் நீங்கள் மறைத்து வைத்திருக்க வேண்டாம். We must confess and repent and renounce them. அந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். And then God will have mercy on us. அப்பொழுது தேவன் நம்மேல் இரக்கமாயிருப்பார். He that covereth his sins shall not prosper, but he that confesseth and forsaketh shall have mercy. தன் பாவங்களை மறைத்து வைத்திருக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான். Every sin that we hide, remember, it will become a stinging our spirit. நாம் மறைத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பாவமும் நமக்கு முள்ளாக கூர்மையான முள்ளாக தான் நம்முடைய ஆவிக்கு அது மாறப்போகிறது. For saints, death is called a sweet sleep. பரிசுத்தவான்களுக்கு மரணம் என்பது ஒரு இனிமையான நித்திரை. But for sinners, for death means sorrows of death or hell's power compassing. ஆனால் பாவிகளுக்கோ மரண கொடுமை அல்லது பாதாளத்தின் வல்லமைகள் தாக்குகின்ற ஒரு சமயமாக தான் அவருடைய மரணம் இருக்கும். Let me come back to the first verse we read, Romans chapter 1 verse 5. நாம் முதலாவது வாசித்ததாக ரோமர் 1 அதிகாரம் 4 வசனத்துக்கு வருவோம். By the தமிழ்ல 5 வசனம். By the spirit of holiness he was declared to be the son of God with power. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். I believe most of us have received the Holy Spirit. நான் விசுவாசிக்கிறேன் உங்களில் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். That is not enough. அது போதாது. Now God has given the Holy Spirit to make our spirit holy. நம்முடைய ஆவியை பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற்றும்படியாக தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். If that is so, at the time of our death we can tell like Jesus and Stephen, I give my spirit into your hands. அப்படி என்றால் பரிசுத்தமுள்ள ஆவியாக நம்முடைய ஆவி மாற்றப்பட்டால் இயேசு போலவும் ஸ்தேவான போலவும் நாம் மரிக்கும் பொழுது சொல்லலாம், பிதாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லக்கூடும். If we die, that spirit of holiness will raise us up when Jesus comes. ஒருவேளை நாம் மரித்து போய்விட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நமக்குள் இருக்கிறதான பரிசுத்தமுள்ள ஆவி நம்மை மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்பும். Dear child of God, your trials and problems like a pinch of sand. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கை மண் துளி போலதான். And don't put in the wrong place. அதை தவறான இடத்தில் போட வேண்டாம். Put it in the right space. அதை Take நல்ல it in the right space. அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நல்ல ஆவியில் எடுத்துக்கொள்ளுங்கள். Then your problems will become one day a pearl, a great blessing. அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம்
நல்ல ஆசீர்வாதமாக நல்ல முத்தாக தான் மாறும். And your spirit will be light to fly away in the clouds. அப்பொழுது உங்களோட ஆவி மேகம் கொண்டு செல்ற அளவுக்கு லகுவாக உங்க ஆவி இருக்கும். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Praise the Lord. 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 Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Amen. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Let us surrender our life. Lord, I want my spirit to be sanctified. ஆண்டவரே, என்னுடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற வேண்டும் என்று நம்முடைய தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். Don't take me from the world till my spirit is made holy. என்னுடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக மாறும் வரை தேவனே என்னை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். Lord, when I leave the world, I want to give my spirit into your holy hands. ஆண்டவரே, நான் மரிக்கும் பொழுது தேவனே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிதான் என் ஆவியை உங்கள் கரத்தில் கொடுக்க வேண்டும். Hallelujah. 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 பரிசுத்தமாக்குதலே பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலே பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். ஏகாலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏகாலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. பரிசுத்தமாகுதலே பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலே பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். ஏகாலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏகாலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏகாலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. We will praise God that God will help us to live a holy life. நாம் பரிசுத்தமுள்ள ஜீவன் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 The Lord may make our spirit light, free from every sin. Let's praise God. தேவன் நம்முடைய ஆவியை பாரமற்ற ஆவியாக லகுவாக ஆவியாக மாற்ற வேண்டும். அதுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 Devamanu. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் கர்த்தாவே, சுவாமி, இந்த மத்தியான நேரத்தில் நன்றியுள்ள இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஒன்றுக்குமே தகுதி இல்லாத எங்களையும் நீர் நேசித்து நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களுடைய ஆராதனை நீர் ஆசீர்வதித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே, உம்முடைய கிருபை கர்த்தாவே. நாங்கள் மண் கர்த்தாவே, நாங்கள் தூசி கர்த்தாவே. எங்களுடைய ஆராதனையில் நீர் வந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய பாடல்களை நீர் ஆசீர்வதித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவர் தாம் எங்களோடு இடைப்பட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜீவனுள்ள சாட்சிகள் எழுப்பி தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்திலும் இவைகளோடு நீர் இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தெய்வமே, உம்முடைய குமாரனாகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தாலும் அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின் நிமித்தம் தெய்வமே அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் அவர் நிரூபிக்கப்பட்டின்படினால் கர்த்தாவே அவரை நீர் எல்லா வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்தினீர் கர்த்தாவே. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய ஜீவிதத்தில் கூட நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாலும் உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட முடியாது கர்த்தாவே. ஏனென்றால் எங்களுடைய ஆவியிலே நீர் விரும்புவதான ஒரு பரிசுத்தம் வேண்டும். எங்களுடைய ஆவி ஒரு பரிசுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும் என்று ஏழைகளோடு நீர் பேசின தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தெய்வமே, அந்த ஸ்தோவான் கூட மரிக்கிறதான வேளையிலே ஆண்டவரே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கூறினார் கர்த்தாவே. நீரும் கூட கர்த்தாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்புக் கொடுத்தீர் கர்த்தாவே. அதை போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மரண நேரத்திலே ஆண்டவரே எங்கள் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்புக் கொடுக்கிற விதத்தில் நீர் எங்களை மாற்றும் கர்த்தாவே. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு வருகிறதான பாடுகள் ஒன்றிலும் நாங்கள் முறுமுறுக்காதபடி எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தாவே. ஏனென்றால் நீர் எங்களை விசாரிக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்களை தாங்குகிறீர் கர்த்தாவே. என்னோடு உங்கள் பாரங்களை வைத்துவிடு என்று சொன்னீர கர்த்தாவே. வருத்தப்பட்டு பாரபாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர் கர்த்தாவே. மேலும் போது இத்தனை திரளான சாட்சிகள் சொல்லியிருக்க பாரமான யாவத்தையும் பாவமான யாவத்தையும் தள்ளிவிட்டு எங்களுக்கு நியமித்த அந்த ஓட்டத்தில் உம்மை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும் என்று எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தெய்வமே, கர்த்தர் தாமே பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் அவர் வருகிறதான வேளையிலே ஒரு உண்மை பொழுதிலே ஒரு நிமிடத்திலே நாங்கள் எல்லாம் அந்த மேகத்தை தோண்டி கர்த்தாவே லகுவாக பாவமற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக பரிசுத்தமுள்ள ஆவி நிறைந்தவராக உம்மை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. தெய்வமே, பாடுகள் இல்லாமல் இந்த பரிசுத்தத்தை நாங்கள் பெற முடியாது என்று எங்களோடு நீர் பேசினீர் கர்த்தாவே. தெய்வமே, அந்த கர்த்தாவே தாவீதை போன்று யோபுவை போன்று கர்த்தாவே நாங்கள் பட்ட பாடுகள் நம்முடைய நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே அந்த சிப்பிக்குள் போட்ட முத்து போன்று அந்த மண்ணை எடுத்தது போன்று எங்கள் பிரச்சனையிலே நாங்கள் அவர்களை போன்று எடுத்துக்கொண்டேன்
கொண்டு தெய்வமே எங்களுடைய பாடுகளில் நாங்கள் சந்தோஷப்பட அது நல்லது என்று நினைத்துக் கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. அந்த லோத்துவை போன்று அல்ல, அந்த அப்சலோமை போன்று கண்ணில் விழுந்த மண் போன்று நாங்கள் நினைக்காமல் கர்த்தாவே எங்களுடைய ஜீவிதத்தில் ஒவ்வொருத்தான பாடுகள் நித்தியத்தில் எங்களுக்கு நித்திய கனமகிமை உண்டு பண்ணுகிறது என்பதை நாங்கள் நினைத்து கர்த்தாவே அதில் நாங்கள் சந்தோஷப்பட ஒரு நல்ல ஆவியோடு எடுத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. இலைகளாகி எங்கள் மத்தியில் நீர் வந்தீர் கர்த்தாவே. உண்மையாகவே பரிசுத்தம் உள்ள ஒரு ஆவியின் மூலம்தான் உண்மை சந்திக்க முடியும் என்று இலைகளோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை நீர் பொறுப்படுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாஸ்டருக்கு நீர் பலனும் வல்லமையும் கிருபை அபிஷேகம் கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு முறை கூட எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. அன்பான பிதாவே, எங்களுடைய ஜீவத்தின் கடைசி மட்டும் தூய்மையாய் கர்த்தாவே பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் கர்த்தாவே. இங்கே படப்பையில் ஊழியத்தை நீ ஆசிர்வதியும். இந்த தேசம் எல்லாம் இயேசுக்கு உள்ளது ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய மகிமை விளங்க பண்ணி ஏராளம் ஆத்துமாக்கள் இந்த இடத்துல எழுப்பும் ஆண்டவரே. இங்கே உள்ள ஊழியக்காரை ஆசிர்வதியும். இந்த இடத்துல ஏராள ஊழியக்காரை எழுப்பும் ஆண்டவரே. இங்கே உள்ள சண்டே ஸ்கூல் ஆசிர்வதியும். சண்டே ஸ்கூல் கர்த்தாவே டீச்சர்ஸ் ஆசிர்வதிக்க வேணுமே. நீர் மகிமையில் வரும்போது எங்களை உண்மை சந்திக்க ஆயத்தமாக எங்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் നമ്മുടെ കർത്തരായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും ദൈവാൻപും പരിശുദ്ധ ആവിயின் ஐக்கியവും நாம் யாவரோடும் கர்த்தராய இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக.